வணக்கம். திருப்போரூர் முருகன் துணை. விளக்கு ஏற்றுவதின் ரகசியம். விளக்கு என்பது நம்முடைய துன்பத்தை விளக்குவது விளக்கு, இருளை விளக்குவது விளக்கு, சந்தோஷத்தை கொடுப்பது விளக்கு. அப்படி விளக்கு ஏற்றும் போது எந்த எண்ணெயில விளக்கு ஏற்றணும் அப்படின்ற ரகசியம் இருக்கு. இப்போ நல்லெண்ணெயில விளக்கு ஏற்றும் போது எள் எண்ணெய், எள் மகாவிஷ்ணுனுடைய வேர்வையிலேருந்து வெளியே வந்தது எள். அந்த எள்ளுடைய எண்ணெயை வச்சு ஏற்றினா கிரக தோஷங்கள் மட்டும்தான் போகும். கிரக தோஷத்துக்கு மட்டும் எள் விளக்கு ஏற்றலாம். மற்ற தெய்வத்துக்கு எல்லாருக்கும் ஏற்றணும்னு சொன்னால் நெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றும் போது பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் 6 மணிக்கு மேலே, 5:50க்கு மேலே 6க்குள்ள விளக்கு ஏற்றணும். அப்படி விளக்கு ஏற்றும் போது அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பா. தேங்காய் எண்ணெய் விளக்கு போடுறது விநாயகருக்கு போடணும். மற்ற கிரகங்களுக்கு ஏற்றும் போது நல்லெண்ணெய் போடணும். தீபம் ஏற்றும் போது வெடிக்கக்கூடாது. வீட்டில் வெடிக்கிறதோ சத்தம் கொடுக்கறதோ இருந்தால் அந்த வீட்டில் தீவினை ஏதோ கெடுதல் இருக்கு, கெட்ட கிரகங்களுடைய ஆட்சி இருக்குன்னு அர்த்தம். விளக்கு நின்று எரிஞ்சுதுன்னா அந்த வீடு சுபிட்சமா இருக்க போகுதுன்னு அர்த்தம். விளக்கு ஆடிக்கினே இருக்கக்கூடாது. விளக்கு ஏற்றும் போது விளக்கு ஆடவோ ஒரு பக்கம் சாயவோ வெடிப்பு சத்தமோ கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த வீட்டில் நன்மைகள்லாம் நிறைய வரும். விளக்கு ஏற்றும் போதே நம்ம தெரிஞ்சுப்போம் வீடு சுபிட்சமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்போ 7 வருஷம் சனி காலத்துல விளக்கு ஏற்றின்னு வரும்போது சுபிட்சங்கள் வரும், சனியினுடைய பாதிப்பு குறைஞ்சிரும். அதுக்காக விளக்கு ஏத்துறது. விளக்கு ஏற்றினுடைய ரகசியம் நிறைய இருக்கு. இப்போ தெய்வத்துக்கெல்லாம் ஏத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது நெய் தீபம் தான் ஏற்றணும். கோயிலில் நெய் தீபம் ஏற்றுறதுனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷம், ஏற்றுறவங்களுக்கும் சந்தோஷம், எல்லா நன்மைகளையும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நெய் தீபம் ஏற்றுறாங்க. நெய் சுத்தமான நெய்யாக இருக்கணும். ரோட்டில் விற்கக்கூடிய நெய், டால்டா அதெல்லாம் போட்டு நெய் தீபம் ஏற்றினா பலன் கிடையாது. பலன் வேணும் அப்படின்னும் போது நெய் தீபம் ஏற்றுங்க. வீடு சுபிட்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சௌபாகியமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் நெய் தீபம் மட்டும் ஏற்றி பாருங்கள், வீடு அவ்வளோ ஒரு குதூகலமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.